இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போகிறோங்க. என்னென்னா வந்து மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து அந்த மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம சேனலில் நிறைய நல்ல வீடியோஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவங்களுக்கும் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் சென்டரில் ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இதில் இருக்க மீன்களுடைய பெயர்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் வந்து வஞ்சரம், வௌவால், சங்கரா அந்த மாதிரி ஒரு சில மீன்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இருக்க மீன்கள் மட்டும்தான் நான் இங்கே வாங்கிக்குவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் வாங்குவோம் ஃபிஷ்ஷு. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகிற மீன்களுடைய பெயர் தமிழில் தெரியும் அப்படின்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 2 மீன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஒன்று வந்து நம்ம ஊரில் இந்த கட்லா சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து கடல்லேருந்து வாங்கிட்டு வர மடவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது, அந்த மீன் வாங்கிக்கிட்டேன். வெள்ளைக்கிழங்கா அப்படின்ற மாதிரி ஒரு மீன் இருந்தது, அந்த மீனும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அந்த மடவைன்ற மீன் ஒரு மீன் வெயிட் போட்டாங்க, அது கிட்டத்தட்ட 800 கிராம்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அந்த வெள்ளைக்கிழங்கா மீன், அது வந்து குழம்பு வைக்கலாம் அப்படி, அது கூட கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2மே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் என்னுடைய சொந்த ஊர் என்னன்னு கேட்டிங்க. எங்கள் ஊர் வந்து சென்னை தான். எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருக்கோவிலூர், விழுப்புரம் பக்கத்தில் இருக்குங்க. இது தாங்க அந்த பில்லு. இதில் அந்த 700 கிராம்ஸ்க்கு வாங்கின மீன் வந்து ஒரு $10 கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் அந்த 1/2 கிலோ வாங்கின அந்த கிழங்கா மீன் வந்து ஒரு $9 வந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்லேருந்து சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் வாட்டர் இல்லைனா புளி தண்ணி அது போட்டுட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து லைக் 1 ஸ்பூன் போதும், அது போட்டுட்டு நல்லா வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர், மினிமம் 1/2 அன் ஹவராவது ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலா வந்து அது மேலே நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இது மீன்வாயில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிடணும். இது மீன் கழுவி வச்சுருக்கேன், அதில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். அதாவது மீனுடைய தலையும் அந்த வால் பாகம் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெயிலே தான் மீன் குழம்பு வைப்போம். நான் வந்து இங்கே சாம்பார் வெங்காயம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதில்ல, ஃப்ரோசன் வாங்கிக்குவேன். ஒரு பிடி சாம்பார் வெங்காயமும் ஒரு சாதா வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு 3த்தையும் போட்டு அந்த அதே சாம்பார் வெங்காயம் ஒரு 2 பூண்டு பல்லியும் போட்டு நல்லா இடித்து அதை தாளிக்கும் போதே போட்டுருவேன். அது ஒரு டிப்ஸு. அது பார்த்திங்கன்னா தாளிக்கும் போதே கமகமன்னு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதி வர ஆரம்பித்தோடனே நல்லா அடக்கி விட்டுறணும். அடக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் லேசாக மேலே வர ஆரம்பிச்சிரும். மீனை வந்து தூரமாக போட்டு மெதுவாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அல்லது ஒரு 15 மினிட்ஸ் அந்த மீனும் அந்த குழம்பும் வந்து நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும்போது நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை தூவிடணும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன பேஸ்ட் அரைச்சி போடுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸு தேங்காய், ஒரு சாம்பார் வெங்காயம், ஒரு 4 கருவேப்பிலை இலை, ஒரு 4 சீரகம், ஒரு பச்சை மிளகா, 2-3 அந்த கொத்தமல்லியோடைய தண்டு, இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அந்த கொதிக்கும்போது அதையும் ஊற்றிடுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த குழம்பே ஒரு சின்னதாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நல்லா மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை இல்லைனா ஒரு பிஞ்சு வெல்லம், அது நல்லா பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில் லன்ச்சு. ஸோ மீன் வறுவலும் மீன்
குழம்பும் தான் லஞ்சு. கட்டாயம் எல்லோரும் சாப்பிட வந்துடுங்க. இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்டு மசாலா வந்து எப்படி பண்ணுறதுன்னு நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். அதே கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீன் வந்து வறுக்கும்போது அப்பப்போ தள்ளி 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 விடணுமே தவிர திருப்பி திருப்பி போட்டுறக்கூடாது. அப்புறமா வந்து லேசாக வறுத்து அந்த அரிசி மாவு போட்டதுனால நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்த டைமில் திருப்பி போட்டு வறுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.